செய்றீங்க? Schneeflocken. Ich gucke aus dem Fenster Schneeflocken. வெண்ணிலவு சாரல் நீ, வீசுங்குளிர் காதல் நீ, லால 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 லா. கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தூகையாகும் காலம் நீ. கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தூகையாகும் காலம் நீ. லாலலாலா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கு இப்போ ஒரே பனிமழை கொட்டுன்னு கொட்டுகிறது. இந்த கொட்டுற பனிக்கு சுட சுட காரமாக ஏதாவது சாப்பிட வேணும் போல் இருக்குது. வாங்க, இருக்கவே வாழைக்காய் பஜ்ஜி செய்து சாப்பிடலாம். இந்த வாழைக்காயை நான் தோல் சீவி இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை வாழைக்காய் கறக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே உப்பு, புளி, மஞ்சள் 3 போட்டு வச்சுருக்கிறேன். இந்த தேசிக்காய் புளி தான் இந்த வாழைக்காயை கறக்க விடாமல் பண்ணுறது. அதே போல் நீங்கள் தேசிக்காய் புளிக்கு பதிலாக மோரும் போட்டு செய்யலாம். உங்களுக்கு வாழைக்காய் யாராவது அன்பளிப்பாக தந்தாலோ இல்லை உங்களோட வீட்டில் குலை போட்டிருந்தாலோ நீங்கள் இப்படி குறுக்கால் இதை வெட்ட தேவையில்லை. இந்த வாழைக்காயோட நீள வாக்குக்கு நீளமாக இந்த வாழைக்காயை நீங்கள் ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு இஞ்சது கட்டுப்படியாகாது, பட்ஜெட் உதைக்கும். வாங்க இனி இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்குரிய தோய்ப்பன்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லோரும் கேட்பாங்க, இன்னும் உங்களோட வீட்டு வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்டு. அந்த ரகசியம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய போகுது. நான் 3 மேசக்கரண்டி கடலைமா எடுத்திருக்கிறேன். இதுக்கு 1 மேசக்கரண்டி கோதுமைமா, பச்சை கோதுமைமா எடுத்திருக்கிறேன். அதோட அரிசிமா 1 மேசக்கரண்டி, அடுத்த கரண்டி உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காய பவுடர், சீரகத்தூள், எல்லாம் ஒரு இடத்துல கலந்தியா சீரகத்தூள், அடுத்தது கார்லிக் பவுடர், பூண்டு பவுடர், முக்கியமான ஒரு சாமான் போடணும், கலரிங். நான் ஃபுட் கலரிங் போடுறேன். இப்போ தான் கடையில் விற்கிற மாதிரி வேறு உங்களுக்கு பஜ்ஜி. தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், காஷ்மீர் மிளகாய் சில்லி எடுத்துருக்கிறேன். ஓகே, கைமதான் இப்படி கசக்கி போட்டு இது கால் தேக்கரண்டி. இப்போ நெய் ஒரு தேக்கரண்டி, இதில் அப்பச்சோடா, ஃபுட் கலர், அசபோட்டிட்டா பவுடர், அதாவது பெருங்காயத்தூள், இது 3 தான் பிஞ்ச் கணக்கில் போட்டிருக்கிறேன். மற்றதெல்லாம் தேக்கரண்டி. இப்போ சொட்டாக தேங்காய் பால், தண்ணிப்பாலில் குழைக்கிறேன் நான் இதை மாவை. நீங்கள் இதை தண்ணியிலையும் குழைக்கலாம், இல்லை தண்ணியில் இப்போ கடைசியாக அப்பச்சோட போடுறேன். இதுவும் ஒரு பிஞ்ச் தான். இல்லாட்டி தண்ணியில் குழைச்சிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் கோகோனட் மில்க்கும் சேர்த்து செய்யலாம். இப்படி தேங்காய் பால் சேர்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் அஜினமோட்டோ அதெல்லாம் போட தேவையில்லை. சும்மாவே இது டேஸ்ட்டாக இருக்கும். கடைகள் வழியில் அஜினமோட்டோ போடுவாங்க. நான் அஜினமோட்டோ சேர்க்கறதில்ல. பாருங்கள், இப்படி தேங்காய் பால் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு அதை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணிக்குள்ளே போட்ட எல்லாத்தையும் இதுக்குள்ளே மாக்குள்ளே போடுவோம். இந்த மா தோய்ப்பன் மா இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், தோசை மாவை விட கொஞ்சம் முறுக்கமாக இருக்கணும். இதுதான் இதோட பதம். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில், இதோட தேங்காய் எண்ணெய் 1 மேசக்கரண்டி, நெய் 1 தேக்கரண்டி.
செய்யணும்னா இப்படி கொஞ்சம் மடியில் எடுத்து இப்படி அதை பிரட்டி போட்டு இப்படி போடணும். சும்மா சொல்லக்கூடாது, வாசனை தூக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். செவ்வாய் கிரகத்தை அப்படியே துண்டு துண்டாக உடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. எங்கடாக்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் மழை அடித்தா பனி கொட்டினா இப்படி பச்சி தான் கேட்பாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பனிக்கு நீங்களும். நன்றியுடன் தீபா.